வனத்தில் 1000 பூ மலரும், அது வாடி மண்ணில் உதிர்ந்து விடும். மனதில் ஒரு பூதான் மலரும், அது வாடாத காதல் மலராகும். ஏன் லேட்டு? கொஞ்சத்துக்கு நேரம் இல்ல, மாலாங்க அதோ அந்த பார்க்ல முத்துவோட இருக்கிறா. ஓஹோ, முத்துவோட இருக்கிறாடா? பகலே இல்லாம வருஷமெல்லாம் இரவாவே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நமக்கு நல்லா இருக்கலாம், ஆனா சூரியன் இல்லைன்னா உலகமே செழிக்காதே. எப்பவுமே மாலா, அடுத்தவங்க துன்பத்துல நம்ம சந்தோஷம் அமையக்கூடாது. காதல்லையும் இதான தேவை. காதலை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. தெரியுதுண்ணா, கண்கள் செய்யும் சர்வாதிகார ஆட்சி காதல், சம்பிரதாயம் செய்யும் ஜன்னக ஆட்சி கல்யாணம். குறும்ப பாருங்க. என்னங்க இது? இது என் பேரு முத்து. ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க? அம்மா செங்கற்பட்டுல இருக்காங்க, நான் கலாமன்றத்து விடுதியில தங்கியிருக்கேன். ஆமா, மறுபடியும் சிலோன் போறீங்களா? சிலோனுக்கா? இனிமே எங்க போறது? ஏ, அம்மா அப்பா தேட மாட்டாங்க? அம்மா அப்பா இருந்தா தான் தேடுறதுக்கு. ஆமா மாலா, நீங்க அவரை பத்தி என்கிட்ட சொன்னதுக்கும் இவன் பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னமோ வேற ஆள் மாதிரி தான் தெரியுது. வேற ஆள் தான். இவனை கூட்டிட்டு போய் நம்ம முதலாளி மாதிரி நினைச்சிட்டு எப்படி இருக்கும்? உங்க திட்டம் பிரமாதங்க. இவனை கொண்டு போயிட்டோம், உங்க காரியம் பூரா பிரமாதமா முடிஞ்சிடும். சீரியஸ்ல சீராதிங்க, பயமா இருக்கு. டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? குட் நைட். என்ன எங்க எங்க கொண்டு வந்துறீங்க? எனர்ஜி எனர்ஜி, நீ கொஞ்சம் வெளியில இரு, யாரையும் உள்ள விடாத, நீங்க வராத. சார் முத்து, என் பேரை முத்துன்னு கரெக்டா சொல்றீங்களா சார்? உன் பேரு மட்டுமல்ல, உன் சரித்திரமே எனக்கு தெரியும். எதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்க தெரியுமா? சொன்னா தரல சார், தெரியும். உட்கார் சொல்றேன். உட்காரத்தான் கூட்டு வந்தீங்களா? சொல்றேன். என் முதலாளி செல்வம் திடீர்னு காணாம போயிட்டாரு. ஐயோ பாவம் சார். எப்ப சார் காணாம போனாரு? குருபுத்தன் கூட உன் மாதிரி தான் இருப்பாரு. என் மாதிரியா? அதனால உன்னை வச்சு சில காரியங்களை சாதிக்கலாம். என்ன சார் இது? என்ன வச்சு என்ன சார் காரியம் சாதிக்க போறீங்க? இல்ல தம்பி, உன்னை வச்சு நிறைய சாதிக்க முடியும். சாதிங்க. என் திட்டத்தை நான் உன்கிட்ட சொல்றேன், சொல்லுங்க. எனக்கு நீ துரோகம் செய்யாம இரு. துரோகம் செஞ்சு சார், என்ன தெரியாது சார் உங்களுக்கு. துரோகம்னால எனக்கு என்னன்னு தெரியாது சார். நானும் ரொம்ப நாளா இப்படி ஒரு நல்ல ஆளுக்கு ஹெல்ப் பண்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார். நீங்க தைரியமா உங்க திட்டம் என்னன்னு சொல்லுங்க சார். நீங்களே பிரமிக்கிற மாதிரி நானே எல்லா ஏற்பாடு செஞ்சு வைக்கிறேன் சார். சபாஷ் முத்து, இன்னையில இருந்து நீ என் உயிர் தோழன். அதாவது இன்னையில இருந்து? ஆமா. என் திட்டத்தை சொல்ற கேள். சொல்லுங்க சார். காணாம போன செல்வம் கிடைச்சிட்டான்னு சொல்லி உன்னை வச்சு நான் காரியத்தை சாதிச்சிடறேன். ரைட்டு. நீயும் செல்வமும் உருவத்துல ஒரே மாதிரி இருக்கிறீங்க. அதனால நீயும் செல்வ மாதிரியே நடி. ஒரே விஷயத்துல இந்த எஸ்டேட் நமக்கு சொந்தமாக்கிக்கும். நமக்கு அதுக்காக கொலை கொள்ளை எது வேணாலும் செய்ய நம்ம தயாரா இருக்கோம். நான் எதுக்கும் தயார் சார், எதுக்கும் தயார். இந்த திட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். ஆமா, இந்த திட்டம் எவ்வளவு நாளா கைவசம் இருக்கு? ரொம்ப நாளா. நான் மட்டும் இன்னொருத்தரும் இதுக்கு கூட்டா இருக்க. ஓஹோ, ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்து கொண்டிருக்கு. தெரியாம போச்சு சார். தெரிஞ்சிருந்தா நான் முன்னாலே வந்து சேர்ந்திருப்பேன். ஆமா, ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க மாட்டேனே. நீங்க யார் சார்? நான் தான் இந்த எஸ்டேட் ஜெனரல் மேனேஜர். மேனேஜர் இந்த வேலை செய்றீங்களா? அல்ல இல்ல, ரொம்ப ஈஸியா முடியும்னு. முத்து, ஒரு பெரிய நிபந்தனை. சொல்லுங்க சார். நீ செல்வமா நடிக்கிற வரைக்கும் உனக்கு மாலாவுக்கு எந்த தொடர்பு இருக்க கூடாது. காதலை நீ அடியோட மறந்துடணும். வாங்க சார். ரொம்ப சாமானியமா நினைச்சுட்டீங்களே. நான் அவ்வளவு விவரம் தெரியாதானா?
எந்த மாதிரி சீரியஸ் சலங்கை வரப்போகுது? இப்ப போய் லவ்வா? சார், ரெண்டுல ஒண்ணு முடிவு தர வரைக்கும் மாலா கோலா குருமா நீங்களே பேசக்கூடாது. பாதி எஸ்டேட்டா சும்மாவா? கடைசியா சொல்றேன் சார், இந்த நிமிஷத்திலிருந்து முதலாளி செல்வமா நடிக்க இந்த முத்து தயார். சிவபிரகாசம், முதலாளி செல்வமா நடிக்க இந்த முத்து தயார்னு சொன்னது டேய் செல்வா, டேய் டேய் ராஜா, எங்கடா போயிட்ட? டேய் அட உன்னை தேடி கண்டுபிடிக்க 10,000 ரூபாய் போல செலவா இருக்குடா. டேய் கையில எல்லாம் ஏடா கத்தி வச்சு கொண்டாங்க கத்தி எல்லாம். என்னடா அது முத்துன்னு வேற பச்சை குத்தி இருக்கிற? முத்து மாதிரி பச்சை குத்திக்கல, முத்து வேதா. முத்தா? அடே நம்ம முதலாளி செல்வம் இல்ல? செல்வம் இல்ல, முதலாளி மாதிரி. அப்படி இருக்கிறானே, முடிச்சு வச்ச மாதிரி. முடிச்சு வச்ச மாதிரி இருக்கான். வா வா, நான் சொல்றேன் சில விஷயத்தை. அப்ப இவன் தான் சொன்னதா முதலாளி செல்வமா நடிக்க தயார்? நான் தான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், நான் தயார் தான். என்ன யாரு வேதனையில எடுத்து விட்டுட்டு சிரிக்கிறீங்களா? இல்லப்பா ஆனந்தா, நாம் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கிறப்பா. அது அப்படித்தாப்பா நினைக்கும். அதனாலதான்ப்பா சொல்றேன், நம்ம கலாமன்ற விஷயமா நான் வெளியில போயிருந்தோமா, அங்க நான் இவரை பார்த்தப்பா, கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? ஆனந்தா, நான் சொல்றது முதலாளி காணாம போயிட்டதுனால இங்க குழப்பம் ஏற்படும். குழப்பத்தை சமாளிக்கிறதுக்காக இவரும் முதலாளி மாதிரியே இருந்தாரு. ஒரு கூட்டிட்டு வந்தோம். தற்காலிகமா நிலைமையை சமாளிச்ச பிறகு முதலாளி கிடைச்ச உடனே நான் இவரை கவனிச்சுக்கிறேன். முதலாளி கிடைச்ச உடனே நான் ஏன் சார் இங்க இருக்கேன்? எனக்கு வேண்டியது அந்த சும்மா இருப்பா, இவருக்கு தெரியப்படாதா? அது வரட்டும். என்ன எனக்கு தெரியப்படாது? வேற ஒண்ணும் இல்ல, இது வந்து இந்த சம்பள விஷயம். சம்பளம் பேசியாச்சா? பேசியாச்சு. ஐயா உங்களுக்கு இந்த அதிக பரிசு தானா? ஆனந்தா, முதலாளி காணாம போனது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன உண்டு இல்லன்னு பாத்துருவாங்க. அதனாலதான் இந்த ஏற்பாடு. இப்ப என்ன சொல்ற? ஒத்துக்க வேண்டியதுதான். சம்பளம் என்ன பேசிருக்கீங்க? 100 முதல்ல உணவு நாக்கா. அப்புறம் எங்க முதலாளி மாதிரி நடிக்கிறது உனக்கு ஒத்திக்க பாக்கணும். நான் தான் வாத்தியார். நடவாத்தியாரா? கைய விடுறா. இதெல்லாம் சர்க்கஸ் பிளான். சர்க்கஸ்? ஆமா. ஆரம்பிக்கலாமா? பிக்கலாம். பிச்சு கூட பிச்சு. அங்கதான் 12 பூரிய பிச்சு, இங்க என்னத்த பிக்கிறது? ஒத்திக்க ஆரம்பிக்கலாமா? கீழே இறங்கி நில்லு. முதல்ல நட, உன் சொந்த நட நட. ஐயோ ஐயோ, ரேஸ்ல பணத்தை விட்டாமா நடக்கிறான். இருறா. அடே நடன்னா பணத்தை ஜெயிச்சவன் மாதிரி அப்படி ஜாம்பன்னு அப்படி நடக்கு. வெரி குட் வெரி குட் வெரி. அப்படி வா. அப்புறம் சந்தோஷமான பாரு. சந்தோஷம். காலை அப்படி எடுத்து வச்சு அப்படி பாக்க எடுத்து வை. இங்க எடுத்து வைக்காத, தோல் செவரேறி குறிக்கிற பயல. கால் எடுத்து வைக்கிறா. அப்படி எடுத்து வச்சு இப்படி பார்த்து சரி. அப்படி எடுத்து அப்படி நிமிந்து பாரு. அடுத்த விட்ட பார்க்க வேணாம். நீ பா சாதாரண சிரிச்சுக்க. புரிஞ்சு. வெரி குட் வெரி. கோப பாருங்க. பார். ஊர்ல உள்ளவன எல்லாம் முறைக்காத, உதப்பான். என்கிட்ட முறைச்சுக்கோ. திறத்திய விட்டுறா, ஊரை விட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்ன, அவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா காதை பிடிச்சு விழுப்பான். அடப்பாவே. ஊமக்காயல்ல பேசுற காயம் பூச்ச பறிச்சு ஆள விடுறா. ஏண்டா டே, காதை பிடிச்சு இப்படி இழுக்கிறியாடா? தொங்கி தோல்ல விழுந்துரும் போல இருக்கு. எப்படா ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்க முடியும்? சார், இந்த வேலை வேணாம் சார். வேற பாத்திரம் மட்டும் சொல்லுங்க. ஏய் இருடா. இதான் சார் சொன்னீங்க, முதல்ல காதை பிடிச்சு இழுப்பான், கோவம் தான். காதை பிடிச்சு இழுப்பான், அவன் காதை பிடிச்சு இழுத்துவான். எழுந்துடா. என்னப்பா எக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டான். நானும் தான்டா எக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டேன். அதற்கிட்டான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நிறைய படிச்சவன் இங்கிலீஷ உதறுன்னு உதறுவான். நீ உதறியா? உதறியான்னு கேட்கறது பதில் சொல்லண்டா. நான்சென்ஸ். ஸ்டாப் இட். என்னடா கோமா பேசுறியா? என்ன ஆக்ட் தானே சார்? ஆக்டா? வெரி குட்ரா. நிறைய படிச்சவன் இப்படிதான்டா இங்கிலீஷ் பேசுவான், திட்டுறதுக்கு. என்ன அப்புறம் ஒரு சின்ன சமாச்சாரம். என்ன சார் சின்ன சின்ன விஷயம் பெருசு பெருசா கொட்டுறீங்களே? பொறுமையா கேள. அந்த செல்வத்துக்கு முறை பொண்ணு கமலான்னு ஒரு பொண்ணு இருக்கு. எங்க இருக்கா? ஊர்ல இருக்கு. நல்ல அழகு. வயசு என்ன இருக்கும்? 17 வயசு இருக்கும். எப்ப வருவா? அடுத்த அமாவாசைக்கு வர்றா. பார்க்கணுமே. பாரு. கேட்கணுமே. என்ன கேட்க போறேன்? கண்ணி கட்டிடு ஓங்கி அடிச்சன்னா தலை வயிற்றுக்குள்ளார போய் பல விளையாட்டு விளையாடும். போங்க சார்.
ஏண்டா நீங்க தானே முறை பொண்ணுன்னு சொன்னீங்க. முறை பொண்ணுன்னா காதலிச்சேன். காதலிப்படா, காதலிக்க மாட்டேன். ஆக்ட் தானே சார்? ஆயிட்டா ரொம்ப லிமிட் தாண்டி போறியே. அவட்ட நிமிட்டா வச்சுவா. எதுக்கு நான் சொன்னேன்னா, நான் அவளுடைய அண்ணன். டேய் மச்சான், டேய் ரொம்ப மச்சான் வேணா பாத்தியார் வேணா ஒண்ணு வேணா. ஆமாண்டா, பாத்தியார வாழை தாண்டா பிடிச்சிருக்கு. வாழை விடுறா, வாழை விடுறா. டேய் நீ ரொம்ப லிமிட் தாண்டி போற. நம்ம பல இடத்துல பலவிதமா ஆக்ட் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் குட்டு வெளிச்சமாயிடும். அதனால நான் சொல்றத கவனி. லிமிட் தாண்டி போகும்போது நான் போயிட்டு எங்க சீக்கிரம் ஆன பாரு இருக்கேன். இல்லடா சிக்னல் அப்படி கொண்டுட்டு வந்து அப்படியும்ப அந்த லிமிட்டுக்குள்ளார வந்து சமாளிச்சுக்க. புரியுதா? புரியுது. ஆமா. ஹலோ, நான் தான் வாழு வாத்தியார். உன்னால வார்த்தை எல்லாம் தடுமாறுது. ஹலோ, ஆனந்தம் பேசுறேன். ரங்கானா, கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ அம்மா, நான் ஆனந்தம் பேசுறேன். டேய் ஆனந்தம், சௌக்கியமா? டேய் நீ செல்வத்தை பேச சொல்லுடா. இப்பதான்டா ஆபத்தோடைய உச்சகட்டத்துக்கு வந்திருக்கிறேன். எங்க அம்மா உனக்கு அத்தை. ஆமா, உன் மேல ரொம்ப பிரியம். அவங்க பேச சொல்றாங்களடா, பேசுறியா? டேய் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அத்தை போட்டு பேசணும். சரி அத்தை. யாங்கிட்ட இல்லடா இது. அத்தை, நான் தான் அத்தை பேசுறேன். அத்தை இருக்க அத்தை. எப்படி அத்தை? சௌக்கியம் அத்தை. என்னடா அது, ஒரு வாரத்துக்கு எத்தனை அத்தடா சொல்றது? பரவாயில்ல. ஆமா, நேரமாச்சே, இன்னும் சாப்பிட்டியா இல்லையா? அத்தை சாப்பிட்டாச்சு அத்தை. செல்வம், நான் கலாமன்ற விழாவில் கலந்துக்க மெட்ராஸ்க்கு வரேன். அதோட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இந்த பாரு, நான் வர்ற வரைக்கும் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. என்ன? சரி. சரி அத்தை, சரி அத்தை. ஏண்டா அம்மா என்ன சொல்லிச்சு? உங்க அம்மா மெட்ராஸ் வராங்க. அம்மா என்ன ஆச்சு? ஏய் பாவி, வரவேணான்னு சொல்லப்படாதா? என்ன சார் நீங்க முன்னாடி சொல்லி கொடுத்தீங்களா? போங்க சார். நான் மறந்துட்டேன். ஆமா சார். என்னங்க இனிமே இந்த சாறு குழம்பெல்லாம் வேணாண்டா. தாராளமா போட்டா வாடான்னு கூப்பிடுறான். சரி. ஐயோ, அதெல்லாம் பேசலாமா? டேய் அவன் அப்படிதான்டா கூப்பிடுவான். முதலாளி நீங்க இங்க இருக்கீங்க? எப்ப போனாலும் இப்ப வர்றீங்க? முதலாளி இங்க இருக்கான்னு தெரிஞ்சுன்னா நான் இவ்வளவு நேரம் சுத்தி இருக்க மாட்டேங்க. ஐயா ஒரு முதலாளி இல்லையா? என்ன, இவரு முதலாளி இல்லையா? கதை பூரா சொன்னா வாங்க.